அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் 1914ஆம் ஆண்டு ராய்பரேலி மாவட்டத்தில் அமைந்திருந்த தகியா நகரத்தில் பிறந்தார். அவருடைய குடும்பம் புகழ்பெற்ற இல்மி, தக்வா வழியில் ஓர் உயர்ந்த மரபைச் சேர்ந்தது. சிறுவயதிலிருந்து அவருக்கு அறிவு மற்றும் அறப்பணியில் மிகுந்த ஆர்வம் இருந்தது வந்தது. அவரது வீட்டில் அமைந்திருந்த நூலகம் அவருடைய அறிவுப் பசிக்குத் தீர்வு காணும் முக்கியமான இடமாக இருந்தது. அவர் சிறுவயது முதல் அரபு மொழி, உருது மொழி, பெர்சியன் மொழிகளில் திறமை பெற்றார். சிறுவயது முந்தைய நாட்களிலேயே அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் குரான் முழுவதையும் மனனம் செய்தார். அவரின் சிறந்த ஞாபக சக்தி மற்றும் விடாமுயற்சி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அவருக்கு முதல் குரான் கல்வி தாயாரிடமிருந்தே ஆரம்பமானது. அவருடைய கல்வி பயணம் தொடக்கம் வீட்டில் இருந்த இல்மி சூழலில் துவங்கியது. 12 வயது வரை தகியாவில் இருந்தே கல்வி பெற்றார். அதன்பின் லக்னோவில் உள்ள நத்வத்துல் உலமா கல்வி நிலையம் செல்ல நேர்ந்தது. அங்குள்ள சிறந்த ஆசான்களிடமிருந்து அவர் தரும் அரபு இலக்கியம், திசீர், ஹதீஸ், பிக்க ஆகியவற்றில் கல்வியை ஆழமாக கற்றார். இந்நிலையில் அவர் தன்னுடைய சிறந்த அறிவுத்திறனை வெளிப்படுத்தியதோடு மாணவர்களிடையே விரைவில் முக்கிய இடத்தை பெற்றார். அவர் தன்னுடைய எழுத்துத்திறனை சிறுவயதிலேயே காட்ட ஆரம்பித்தார். அரபு மற்றும் உருது பத்திரிகைகளில் சிறு கட்டுரைகள் எழுதினார். குறிப்பாக அந்தக் காலத்தில் அரபு மொழியில் வெளிவந்த அன்னத்வா, உருதுவில் வெளிவந்த தருல் உலும் போன்ற பத்திரிகைகளில் அவர் எழுத்துக்கள் இடம்பெற்றது. இவருடைய வாசிப்பு இளம் வயதிலேயே பெரிதும் விரிந்தது. அரபு, பெர்சியன், உருது, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் வெளிவந்த சிறந்த நூல்களைத் தொடர்ந்து படித்து வந்தார். அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் இளம் வயதில் மௌலானா சையது சுலைமான் நத்வி, ஷேக் முகமது தைபுர் ரஹ்மான், மௌலானா ஹுசைன் அஹ்மத் மதனி போன்ற பெரிய உலமாக்களிடமிருந்து பல வகை அறிவையும் பெற்றார். அவர்களை நேரில் காணும் வாய்ப்பு, அவர்களோடு நேரடி உரையாடல் போன்றவை அவரது அறிவை பெரிதும் வளப்படுத்தியது. அவருடைய மாணவ வாழ்க்கையின் போக்கில் பெரிதும் தாக்கம் இவைகளால் ஏற்பட்டது. குறிப்பாக லக்னோவில் உள்ள நத்வத்துல் உலமாயில் அவருடைய அறிவு பெரிதும் வளர்ந்தது. அந்த பகுதி கல்வி நிலையங்களில் வழங்கப்பட்டிருந்த அறிவு மட்டும் அல்லாமல் அவர் தன்னிச்சையாகவும் பல நூல்கள் படித்தார். குறிப்பாக இப்னு கைமின் நூல்கள், இமாம் ஷாஃபியின் உசூல் நூல்கள், இமாம் அல்கசாலியின் இஹ்யா உலுமுத்தீன், இப்னு தைமியாவின் ரசாயில் ஆகியவை அவரை அறிவின் பல துறைகளில் செழிப்புடன் வளர்த்தன. அதோடு அவரது சிறுவயது நண்பர்களுடன் நடைபெற்ற விவாதங்கள் புதிய எண்ணங்களை வளர்க்க ஊக்கமளித்தன. அவருடைய படிப்பில் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு ஆசிரியரும் தனித்தனியே தாக்கம் செய்தனர். அவர் எந்த ஒரு பாடத்தையும் ஓர் தேடுபிடி ஆவலுடன் கற்றுக்கொண்டார். அவர் கல்வியில் மிகுந்த முனைப்பும் தீவிர ஈடுபாடும் கொண்டிருந்தார். அந்தச் சமயத்தில் உலக முஸ்லிம் நிலைமைகள், இந்திய முஸ்லிம்களின் சமூக சூழ்நிலைகள் பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள அவர் விரும்பினார். இதனால் அவரது எழுத்துக்களிலும் பேச்சுக்களிலும் சமூக விழிப்புணர்வும் இஸ்லாமிய மறுமலர்ச்சி எண்ணங்களும் பிரதிபலிக்கத் துவங்கியது. 20 வயதுக்குள் அவர் தனக்கே உரிய ஒரு அறிவு உலகத்தை உருவாக்கிக் கொண்டார். அவரது அறிவைப் பெரிதும் செழுமையாக்கிய ஒன்று அவரது பயணங்கள். தகியா மற்றும் லக்னோவின் கல்விக்கூடங்களைத் தாண்டி ஹைதராபாத், டெல்லி, அல்மிக்ராஸ் போன்ற இடங்களிலும் அவர் சிறந்த உலமாக்களை சந்தித்து அறிவுப் பயணத்தை விரிவாக்கினார். அவ்வப்போது நிகழ்ந்த கல்வி மாநாடுகள், உலமா சந்திப்புகள், இவர் நேரில் பார்த்தவர்கள், கேள்விப்பட்டவர்களுடன் விவாதித்தவை அவருடைய மனதில் நிரந்தர தாழ்வாக பதிந்தன. 21 வயது முடியும் முன்பே அவர் சில முக்கிய நூல்கள் எழுதி ஆரம்பித்தார். குறிப்பாக இஸ்லாமிய வரலாறு, சமூகவியல் சார்ந்த விஷயங்களில் அவர் எழுதிய கட்டுரைகள் அன்னத்வா பத்திரிகை மூலம் பலரையும் ஈர்த்தது. இவை அவரது இளம் வயதில் அவர் எவ்வளவு ஆழமான சிந்தனையாளர் என்பதைக் காட்டியது. அந்த ஆண்டுகளில் அவர் இயற்றிய சில எழுத்துக்கள் அவரது அறிவின் பரிமாணத்தை வெளிக்கொணர்ந்தது. முற்றிலும் அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் இளவயது கல்வி, அறிவுப் பயணம், வாசிப்பு, பெரிய உலமாக்களின் ஆதரவு, அவரது உழைப்பு ஆகியவை ஒன்று சேர்ந்து அவரை பின்னாளில் உலகில் புகழ்பெற்ற இஸ்லாமிய சிந்தனையாளர் ஆக்கியதாகும். அவருடைய இளவயது வாழ்க்கை வரலாறு இன்றும் இஸ்லாமிய மாணவர்களுக்கு வழிகாட்டியாக நிற்கிறது. அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் 1934ஆம் ஆண்டு தொடங்கி 1947ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டம் அவரது வாழ்வில் ஓர் முக்கிய திருப்புமுனையாக இருந்தது.
இக்காலத்தில் அவர் தன்னுடைய முதற்கட்ட போதனைப் பணிகளைத் தொடங்கியது மட்டுமல்லாமல் இலக்கியப் பணிகளிலும் பல புதிய பாதைகளை வகுத்தார். அரபு, உருது மொழிகளில் வல்லுநராக வளர்ந்திருந்த இவர் இப்போது அந்த அறிவை பிறருக்கும் பகிர்ந்தளிக்கத் தொடங்கினார். நத்வத்துல் உலமா நிறுவனத்தில் அவர் இளம் ஆசான் என்று அழைக்கப்படத் தொடங்கிய காலம் இது. 1934 ஆண்டு அவர் முதன்முதலாக அங்குள்ள அரபு இலக்கியத் துறையில் கற்பித்தார். அப்போது அவர் வயது 22. மாணவர்களின் மனதில் அறிவு நோக்கி ஈர்ப்பை வளர்க்கும் விதத்தில் அவர் வகுப்புகளை நடத்தினார். அவரது வகுப்புகள் எப்போதும் புத்துணர்ச்சியூட்டும் பாணியில் சிந்தனையை தூண்டும் ஆழமான கருத்துகளோடு இடம்பெற்றிருந்தன. அவர் மாணவர்களை புத்தகங்களை மட்டும் நம்பிவிடாமல் வாழ்க்கையை நேரடியாக கற்றுக்கொள்ளும் முறையில் ஊக்குவித்தார். அவருடைய வகுப்புகளில் அரபு இலக்கியத்தின் பொக்கிஷங்கள் மட்டுமின்றி இஸ்லாமிய வரலாற்று ஆவணங்கள், உலக சமூகம் பற்றிய விழிப்புணர்வு, தக்வா பணியின் அவசியம் ஆகியவை தொடர்ந்து பேசப்பட்டன. இவ்விதமான வகுப்புகள் மாணவர்களின் மனதில் எப்போதும் எழுச்சியை ஏற்படுத்தின. மாணவர்கள் மட்டுமல்ல, அவரது சக ஆசிரியர்களும் அவர் அளிக்கும் துல்லியமான விளக்கங்களை பெரிதும் பாராட்டினர். போதனைப் பணிகளோடு அவரது எழுத்துப் பணி விரிவடையத் தொடங்கியது. இக்காலத்தில் அவர் தன்னுடைய எழுத்து வழியாக பல்வேறு புத்துணர்ச்சியூட்டும் கருத்துக்களை சமூகம் முன்வைத்தார். 1935 ஆண்டு அவரால் இயற்றப்பட்ட கட்டுரைகள் அன்னத்வா பத்திரிகையில் அடிக்கடி வெளிவந்தன. இக்கட்டுரைகள் இஸ்லாமிய உலகின் வீழ்ச்சி காரணங்கள், மறுமலர்ச்சிக்கான வழிகள், இஸ்லாமிய சமூகம் எதிர்நோக்கும் சவால்கள் என்பவற்றை நுணுக்கமாக ஆராய்ந்தன. அவரது எழுத்துக்களில் சமூகம் மீதான அக்கறையும் உம்மத்தின் நலனுக்காக வரும் பாசமும் தென்பட்டது. அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் இக்காலத்தில் இளம் எழுத்தாளராக பெரிதும் புகழ் பெற்றார். அவரது அரபு கட்டுரைகள் அன்னத்வா, அர்ராயிது போன்ற பத்திரிகைகளில் வெளிவந்தன. உருது மொழியில் அவர் எழுதிய கட்டுரைகள் தருல் உலூம் பத்திரிகையில் பிரசுரம் செய்யப்பட்டது. இவை அவரது பெயரை இந்தியா மட்டும் அல்லாது அரபு உலகிலும் பரப்பின. பலர் இவரது எழுத்துக்களை ஆர்வத்துடன் படித்து இஸ்லாமிய நவீன சிந்தனையில் புதிய ஓரம் காண முடியும் என்று கருதினர். அவர் எழுதிய நூல்கள் இக்காலத்தில் சமூகம் முன்னேற்றம் அடைய வேண்டிய புது வழிகளை எடுத்துரைத்தன. குறிப்பாக அவர் எழுதிய மாதா கசரல் ஆலமுல் இஸ்லாமி என்ற அரபு நூல் 1943 ஆண்டில் முதன்முதலாக வெளிவந்தது. இந்நூலில் முஸ்லிம் உலகம் எவ்வாறு வீழ்ச்சியடைந்தது, அதன் நவீன காலச் சவால்கள் என்ன என்பதைக் கூறி மறுமலர்ச்சிக்கான வழிகளையும் ஆலோசனை செய்தார். இந்நூல் வெளிவந்த உடனேயே அரபு உலகில் பெரிதும் கவனத்தை ஈர்த்தது. பல்வேறு மொழிகளில் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூலின் வெற்றிக்குப் பின்னால் அவரது தீவிர ஆய்வும் நுணுக்கமான பார்வையும் இருந்தது. இவர் எழுத்துக்களில் எப்போதும் ஆதாரங்கள், வரலாற்று சாட்சிகள், இஸ்லாமிய நூல்கள் என அனைத்தையும் அடிப்படையாகக் கொண்டு ஆராய்ச்சி செய்து எழுதுவது வழக்கம். அது அவருடைய எழுத்துக்களுக்கு ஓர் தனிச்சிறப்பை வழங்கியது. அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் இக்காலத்தில் பல இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொண்டார். டெல்லி, ஹைதராபாத், மும்பை போன்ற இடங்களில் மச்சமுக மாநாடுகளில் கலந்து கொண்டு பேசினார். இவ்வாறு கலந்துரையாடல்கள், உரை நிகழ்ச்சிகள் மூலம் அவர் தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சென்றார். அவ்வப்போது அவர் சொன்ன உரைகள் அன்னத்வா பத்திரிகை மற்றும் மற்ற பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டன. இவை முஸ்லிம் சமூகம் தங்களது நிலையை சுயமாக விமர்சிக்க உதவியவையாக இருந்தன. அவர் எழுத்து உலகிற்கு வழங்கிய இன்னொரு பங்களிப்பு அன்னத்வா பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த காலம். 1944 ஆண்டு அவர் இதன் பொறுப்பை ஏற்று இதனை ஒரு முக்கியமான சிந்தனையின் மேடையாக மாற்றினார். இப்பத்திரிகையில் அவர் சமூக சீர்திருத்தம், இஸ்லாமிய நாகரிக வளர்ச்சி, இஸ்லாமிய அரசியல் விழிப்புணர்வு ஆகியவை பற்றிய கட்டுரைகளை தொடர்ந்து வெளியிட்டார். இவை நூற்றுக்கணக்கான வாசகர்களின் மனதில் தீவிரமான மாற்றங்களை ஏற்படுத்தின. அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் இக்காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் உம்மத்தின் நலனுக்காகவே அர்ப்பணித்தார். எழுத்து, போதனை, பேச்சு, பயணம் என அனைத்து வழிகளையும் உம்மத்தின் மறுமலர்ச்சிக்காகவும் இஸ்லாமிய சிந்தனையின் தூய்மையை நிலைநாட்டவும் பயன்படுத்தினார். இவர் காலத்திலும் நவீன சிந்தனைகளையும் புனிதத்தின் வழியில் இணைத்துத் தந்தார். இவரது எழுத்துக்களில் எப்போதும் நடைமுறைபூர்வமான ஆலோசனைகள், சமூக தேவைகளைச் சுட்டிக்காட்டும் கருத்துக்கள் அடங்கியிருந்தன. அவருடைய இக்கால முயற்சிகளால் நத்வத்துல் உலமா நிறுவனம் மட்டுமல்லாது இந்திய முஸ்லிம் சமூகம் முழுவதும் ஓர் புதிய உல்லாசத்தைக் காணத் தொடங்கியது. இளம் தலைமுறையை ஊக்குவிக்க அவர் பல வகையான பட்டறைகள், இலக்கிய கலந்துரையாடல்கள் நடத்தினார்.
இவை மாணவர்களுக்கு மட்டும் அல்லாது பொதுமக்களுக்கும் இஸ்லாமிய விடுதலைக்கான பாதையைக் காட்டியது. இக்காலத்தின் நிறைவில் அவர் எழுதிய நூல்கள், உரைகள், கட்டுரைகள் அனைத்தும் இன்று வரைக்கும் முஸ்லிம் உலகில் புதிய சிந்தனைகளை ஊக்குவிக்கின்றன. இவ்வாறான பாடுபட்ட நேரங்கள், ஆழமான சிந்தனைகள், தீவிர உழைப்புகள் அபுல் ஹசன் அலி நத்வி அவர்களை மறுபடியும் இஸ்லாமிய உலகில் ஒளி வீசும் நட்சத்திரமாக உயர்த்தின. 1947 ஆண்டில் இவர் தன்னுடைய அடுத்த கட்ட பணிகள் நோக்கி நகரத் தயாரான நிலையில் இருந்தார். அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் 1947 ஆண்டு இந்தியா நாடு பிரிக்கப்பட்ட பின்னர் தனது வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழைந்தார். 1947 நிகழ்ந்த அந்த அரசியல் பிரிவு இந்திய முஸ்லிம் சமூகத்துக்கே பெரும் சோதனையாக இருந்தது. அந்தச் சூழலில் அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் ஒரு தலைவர் என்ற பொறுப்போடு தன்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் முழுமையாக சமூக முன்னேற்றம் அடையச் செலவிட்டார். நாட்டின் அரசியல் மாறுபாடுகள், சமூக அமைப்பின் குழப்பம், மக்கள் இடையே ஏற்பட்ட பீதியோடு முஸ்லிம் சமூகத்தின் எதிர்காலம் குறித்து அச்சம் ஏற்பட்டிருந்தது. இந்தச் சூழலில் அவர் முதலில் செய்தது, மக்கள் மனங்களில் ஏற்பட்ட பயத்தை நீக்கிக் கூட்டுச் சிந்தனையை உருவாக்க முயற்சி செய்தது. நத்வத்துல் உலமா நிறுவனம் மட்டும் அல்லாது நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் முஸ்லிம் தலைவர்களை, உலமாக்களை சந்தித்து மக்களுக்கு வழிகாட்டும் திட்டங்களை வகுத்தார். அவரது பேச்சுக்கள், எழுத்துக்கள் இந்தக் காலத்தில் மிகவும் தீவிரமான சமூக உந்துசக்தியாக இருந்தன. 1948 ஆண்டு தொடங்கி பல்வேறு மாநாடுகளில் அவர் பேசின. அதில் இந்தியா பிரிவுக்குப் பிறகு முஸ்லிம்கள் எவ்வாறு தங்களது இஸ்லாமிய அடையாளத்தை பாதுகாத்துக் கொண்டு சமூக நலனுக்காக போராட வேண்டும் என்பதைக் கூறினார். அவரது எழுத்துக்களில் இக்காலத்தில் சமூகம் மீதான தீவிர அக்கறை மிகுந்து ஒளிந்திருந்தது. அன்னத்வா பத்திரிகை தன்னுடைய தலைமையில் தொடர்ந்து இயங்கி மக்கள் மனத்தில் நம்பிக்கை மற்றும் உறுதியை விதைக்கிறது. அவர் தொடர்ந்து எழுதிய கட்டுரைகள், உரைகள் முஸ்லிம் சமூகத்தை புதிய பாதையில் இட்டுச் செல்லக் காரணமானது. இக்காலத்தில் அவர் எழுதிய நூல்களில் சிராத்துல் முஸ்தகீம் மிக முக்கியமானது. இந்நூலில் அவர் இஸ்லாமிய வாழ்க்கை முறையின் அடையாளம், அதன் நிரந்தர அர்த்தம், ஒரு முஸ்லிம் சமுதாயம் எப்படி தன்னைத்தான் பாதுகாக்க வேண்டும் என்பதைக் கூறினார். 1950 வருடம் வந்தபோது அவர் தன்னுடைய பேச்சுகள் மூலம் நாட்டின் முக்கிய நகரங்களில் ஓர் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தார். டெல்லி, ஹைதராபாத், லக்னோ, அலகாபாத் உள்ளிட்ட இடங்களில் அவர் நிகழ்த்திய உரைகள் பின்பக்கத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்களின் உள்ளங்களைத் தொட்டன. அவர் பேசியது வெறும் உணர்ச்சிகளைத் தூண்டும் சொற்களல்ல, மாறாக உண்மை நிலைமைகளையும் தீர்வுகளையும் உணர்த்தும் பிழையற்ற அறிவுப் பொக்கிஷங்களாக இருந்தன. அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் இக்காலத்தில் இஸ்லாமிய உலகின் சவால்களைப் பற்றி விரிவாக எழுதத் தொடங்கினார். 1951 ஆண்டு அவர் எழுதிய இஸ்லாம் வல் ஹதாரத்துல் இன்சானியா என்ற நூல் பெரிதும் கவனம் பெற்றது. இந்நூலில் இஸ்லாம் எப்படி மனிதநேயம் நிறைந்த நாகரிகத்தை உலகிற்கு தந்தது என்பதை ஆதாரபூர்வமாக விளக்கியுள்ளார். இந்த நூல் பத்திரிகைகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் மத்சமூகங்களில் புதிய சிந்தனையை ஊட்டியது. அவருடைய பேச்சுகளும் எழுத்துக்களும் நத்வத்துல் உலமா அமைப்பை ஒரு விழிப்புணர்வு இயக்கமாக மாற்றின. இளம் தலைமுறையினர் மட்டுமின்றி பெரியோர்களும் அவரது ஆலோசனைகளை பின்பற்றி செயல்படத் தொடங்கினர். அவர் தலைமையில் அன்னத்வா பத்திரிகை தன் உண்மையான சமூக பங்களிப்பை மேம்படுத்தியது. 1953 ஆண்டு அவர் இந்த பத்திரிகையில் தொடர்ந்து முஸ்லிமின் காமம்கிப் என்ற தொடர் கட்டுரைகள் எழுதினார். இதில் இந்திய முஸ்லிம்கள் புதிய சூழ்நிலையில் தங்கள் நிலைப்பாடுகளை எவ்வாறு வலுப்படுத்த வேண்டும் என்பதையும் தங்களது மத அடையாளங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கூறினார். அந்த வருடங்களில் அவர் எழுத்துக்களில் மேலும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அது முஸ்லிம் சமூகத்திற்கு வெறும் தீர்க்கதரிசனமே அல்லாமல் செயல்முறை திட்டங்களை வழங்கியமை. 1954 ஆண்டு அவரால் வெளியிடப்பட்ட நஹ்னு முமினோன் லா முத்தரிப்போன் என்னும் நூல் இதற்கு சான்று. இந்நூலில் முஸ்லிம்கள் பயம், குழப்பம், தன்னம்பிக்கையின்மை ஆகியவற்றை விட்டு விலகி நிலைத்துள்ள நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று அழைத்தார். 1956 ஆண்டில் அவர் நத்வத்துல் உலமாவின் முதன்மை பொறுப்பை ஏற்றார். இப்போது அவர் கல்வி நிர்வாகம், சமூக சேவை, உலக முஸ்லிம் ஒற்றுமை என பல துறைகளிலும் தனது முயற்சிகளை அதிகரித்தார். அவர் முன்னெடுத்த திட்டங்களில் கல்வியை மூலமாக கொண்டு சமூக மேம்பாட்டை நிகழ்த்தும் முயற்சி முதன்மை பெற்றது.
நத்வத்துல் உலமா பள்ளிகளின் பாடத்திட்டங்களில் சமூக விழிப்புணர்வு பாடங்கள், இஸ்லாமிய வரலாற்றுப் பாடங்கள் சேர்க்கப்பட்டன. அவருடைய பயணங்கள் இக்காலத்தில் அதிகரித்தன. இந்தியாவின் முக்கிய நகரங்களில் மட்டும் அல்லாமல் பாகிஸ்தான், அரபு நாடுகள், ஈஜிப்து போன்ற இடங்களுக்கும் அவர் சென்று இஸ்லாமிய ஒற்றுமை, சமூக நலன் குறித்து உரையாற்றினார். அவரை வெளிநாட்டில் சந்தித்த பல தலைவர்கள் அவரது ஆழமான அறிவையும் சரியான முடிவுகளையும் பாராட்டினர். 1958 ஆண்டு அவர் வெளியிட்ட முஸ்லிமுல் ஹிந்த் பாத் வா முஸ்தக்பில் என்ற நூல் இந்திய முஸ்லிம்களின் எதிர்காலம் பற்றிய அவரது ஆழ்ந்த சிந்தனையை வெளிப்படுத்தியது. 1960 வந்தபோது அவரது எழுத்துக்கள் இந்தியா மட்டுமின்றி உலக முஸ்லிம் சமூகம் முழுவதும் பரவத் தொடங்கின. பல மொழிகளில் அவரது நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டன. அவரது நயமான பாணி, ஆதாரபூர்வமான மேற்கோள்கள், நுட்பமான தீர்வுகள் இவை அனைத்தும் வாசகர்களை ஈர்த்தன. அன்னத்வா பத்திரிகை தொடர்ந்து அவரது எழுத்துக்களை வெளியிட்டு வந்தது. அபுல் அஹ்சன் அலி நத்வி அவர்கள் இக்காலத்தில் தன்னுடைய வாழ்வை முழுமையாக உம்மத்திற்காக அர்ப்பணித்தவர். அவர் முயற்சி செய்த ஒவ்வொரு திட்டமும், எழுதிய ஒவ்வொரு நூலும், நிகழ்த்திய ஒவ்வொரு உரையும் சமூகத்தை விழிப்பூட்டும் விதத்தில் அமைந்தது. அவரது பேச்சுகளில் எப்போதும் தன்னம்பிக்கை, நம்பிக்கை, அல்லாஹ்வின் மேல் தொலைநோக்கு விசுவாசம் நிரம்பியிருந்தது. அவருடைய இக்கால முயற்சிகள் எப்போதும் இளைஞர்களை வலுவூட்டும், பயம் நீக்கும், எதிர்கால நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இருந்தன. 1961 ஆண்டு வந்தபோது அவரது தலைமையில் நத்வத்துல் உலமா நிறுவனம் இந்திய முஸ்லிம் சமுதாயத்தின் அறிவும், விழிப்பும் ஆகியவற்றிற்கு மூலமாக இருந்தது. அவரது இக்காலத்தினுள் இவர் இந்திய முஸ்லிம் சமுதாயத்தில் மறக்க முடியாத தலைவர் என்றும், உலக இஸ்லாமிய எழுச்சிக்கு வித்திட்ட சிந்தனையாளர் என்றும் உயர்ந்தார்.